ஹாய், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் விவி ஃபேமிலிருந்து நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த ஒரு 4 நாட்களாக வந்து பைபிளில் கொடுக்கப்படுகிற அந்த வசனத்தை நான் வந்து உங்கள் மூலியமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த வர்ற ஒவ்வொரு வசனமும் எனக்கு மட்டும் அந்த வசனத்தை நான் படித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் எனக்கு தெரிஞ்சவங்க மூலிமா, அதாவது என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். அந்த வசனத்து மூலிமா உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். முதலாவது நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது மட்டுமா நடத்தி வந்த தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த 10 வருட திருமணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருடமாக நடத்தி வந்த தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி, ஒரு இமை பொழுது சொல்கிறாங்க இல்லையா, ஒரு இமை பொழுது கூட கண் இமைக்கிற பொழுதில் இப்போது ஆள் இல்லாமல் போயிடுறாங்க. ஒரு இமைங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இமை பொழுது அப்படின்னா இந்த இமை கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இந்த பூமியில் இன்றைக்கி பார்க்குறவங்க நாளைக்கு இல்லை. ஆனால் என் தேவன் இத்தனை வருஷமாக எனக்கு இந்த இன்றைக்கி மட்டும் 10 வருடம் எனக்கு திருமணமாகி 10 வருடமாகி இது மட்டுமாய் நடத்தி வந்த தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே மெய்யான தேவன். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்பொழுது கூட தகப்பன இந்த நாளில் கூட சங்கீதம் புஸ்தகம் சங்கீதம் 145 சங்கீதம் 145 எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனம், எனக்கு வந்த வசனத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சங்கீதம் 145 14வது வசனம். சங்கீதம் 115 அதிகாரம் 14வது வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ரொம்பவும் ஆசீர்வாதமான எனக்கு இருக்குது. எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை அவர் கொடுக்கும்பொழுது அந்த வார்த்தையை நான் வந்து விசுவாசிக்கணும். விசுவாசத்தால் மட்டும்தான் தேவனோட மகிமை பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய மகிமை பார்க்க முடியாது. விசுவாசம் வேணும். இந்த வசனத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வசனத்தை நீங்கள் வந்து இது நடக்கும், இது நம்பணும். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், இயேசப்பா செய்வார் அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிற சங்கீதம் 145 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். மறுபடி வாசிக்கிற அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். ஆமென். நல்லவர் ஆண்டவர், நல்லவர். ஆமென். அவர் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அப்படியே ஆம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமேன்னு சொன்னால் தான் அதை நம்ம விசுவாசத்தோடு சொல்லணும். விசுவாசத்தோடு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். அந்த பிரச்சனைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், சமாதானம் வீட்டுக்குள்ளே வரும். நானே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. இதில் வந்து அதிகமாக நான் சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், காமெடிஸ் போட்டுட்ருந்தேன். ஒரு நாள் எனக்கு ரொம்பவும் காய்ச்சல், முடியாத காய்ச்சல். அந்த காய்ச்சல் ஆரம்பின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த காய்ச்சலில் ரொம்பவும் முடியல. அந்த காய்ச்சல் ஒரு கழுத்து வலி, கழுத்து திறக்க முடியல. அப்போ ஆண்டவன் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாஸ்டர் மூலியமாக பேசினார். நீ பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வா. நீ விட்டு போன அதே போய் பிடிக்கக்கூடாது. நீ விட்டுட்டு வந்த அந்த பழைய வாழ்க்கையை திரும்பி போய் அதையே பார்க்கக்கூடாது. புது வாழ்க்கைக்குள்ளே வந்துடு. நீ திரும்பி அதே பாவத்தை செய்யாத. நான் உன்னை அதுக்காக அழைக்கலை, நான் உன்னை அதுக்காக கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் வந்து நிறையா என்கிட்ட பாஸ்டர் மூலிமா பேசினார். அது அப்படியே வாங்கி அன்னிலிருந்து ஒரு மாற்றம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. இனிமேல் எந்த காரணத்துக்கு கொண்டும் இதில் நான் சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதுவும் போட மாட்டேன், காமெடி சம்மந்தப்பட்டமான எதுவும் போட மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனுக்கு மகிமை உண்டாகும். என் சுவாசம் உள்ள நாளெல்லாம் தேவனை மட்டுமே நான் பின்தொடர்வேன். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிற சங்கீதம் 145 14வது வசனம்.
அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதே போல் ஏதாவது ஜெப குறிப்புகள் ஏதாச்சும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அதுக்காக உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நன்றி. ஆரம்பத்தில் இதில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா காமெடி போடும்போதெல்லாம் பயங்கர வியூஸ் போச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது. 1, 2 ஒரு 5, 6 பேர் பார்க்குறாங்க. அது ஃபுல்லாக பார்க்குறாங்களா தெரில. இது பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு ஒரு வசனத்து மூலிமா உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். ஆமென். பாய்.